ஐயா ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி எத்தனை முறை பேசினாலும் அவரை பற்றி நமக்கு நினைவுக்கு வருவது ஒரே ஒரு விஷயம் தான். ரொம்ப சாதுவாக பவ்யமாக விசுவாசமான அரசியல் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். அப்படியே ஒரு விசுவாசமாக இருந்ததுனால தான் மீண்டும் ஒரு முறை அதே சசிகலா அவர்கள் கையிலே மீண்டும் அந்த ஆட்சியும் ஒப்படைச்சாரு. அவங்க எடப்பாடி கையில் கொடுத்தாங்க. ஆனால் எடப்பாடி மீண்டும் சசிகலாவுக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும். ஆனால் சமீபத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மாணிக்க மறந்து எப்படி பாட்ஷாவை மாறினாரோ ரஜினிகாந்த், அதே போல் ஐயா ஓபிஎஸ் அதே போல் மாறினாரு. இந்த கூட்டணியிலிருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வம் அறிவிச்சாரு. அதன் பின்பு தான் பாஜக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அவரை விமர்சனம் பண்றதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா எப்படியாவது ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம், ஓபிஎஸ் சரி பண்ணிடலாம், ஏன்னா அமித்ஷாவும் மோடியும் பேசிட்டா ஓபிஎஸ் சமாதானம் ஆயிடுவாரு அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்காங்க. இதுல குறிப்பா டிடிவி தினகரன் அவருடைய பேட்டி தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. அவர் என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ் இவங்க விட்டுறக்கூடாது, ஏன்னா ஓபிஎஸ் ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தர் தான், அவரை நீங்க சாதாரணமாக கருதக்கூடாது. நான் பாஜக தலைவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் மட்டும் இல்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க மீண்டும் ஒரு முறை ஓபிஎஸ் அவர்களை பேசி திரும்ப இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம நான் தோணும் போதெல்லாம் ஓபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்கேன். அவர் என்கிட்ட பல விஷயங்களை அரசியல் ரீதியாக பேசிட்டு தான் இருக்காரு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு.